வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். February 7. மருட்சியின் அரசி. ஆகிலும் உன் பேரில் எனக்கு கூரை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். வெளிப்படுத்துதல் 2 வசனம் 20. மோசத்திற்கு பெயர் போன யெசபேல் ஒரு பிரதான ஆசாரியனின் மகள். ஆனால் யெகோவாவின் பிரதான ஆசாரியனுடைய மகள் அல்ல. யெசபேலின் தந்தை எத் பாகால் பூமியின் கடவுள் என்று அழைக்கப்பட்ட ஒரு அஞ்ஞான கடவுளாகிய பாகாலை வழிபட்டவன். எத் பாகால் தனது மகள் யெசபேலுக்கும் அவ்வாறே செய்யும்படி கற்பித்திருந்தார். அவள் ஆகாப் ராஜாவை மணந்தபோது அந்த புதிய அரசி தனது குடும்பத்தின் மதத்தை தன்னுடன் கொண்டு வந்தாள். 1 ராஜாக்கள் 16 வசனம் 31. இவ்வாறு இஸ்ரவேலின் வெளிப்படையான தேவ துரோக ஆட்சி தொடங்கியது. ஆகாப் தன் மனைவியின் மதத்தை பின்பற்றினான். அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். வேதாகமத்தின்படி இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு. யோவான் 12:31, யோவான் 16:11. அதன் விளைவாக இஸ்ரவேலர் அனைவரும் சீக்கிரமே சிலை வழிபாட்டிற்குள் விழுந்தார்கள். மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பதிலுக்கு அவர்கள் அவரை நேசிக்கவில்லை. வேதாகமம் அவர்களுக்கு சிலை வழிபாட்டை ஆவிக்குரிய விபச்சாரம் என்று குறிப்பிடுகிறது. யெசபேலின் செல்வாக்கால் மக்கள் அஞ்ஞான மார்க்கத்தை பின்பற்றும்படி தேவனை விட்டுவிட்டார்கள். ஆனால் அது மேலோட்டான ஓர் ஈர்ப்பாக மட்டும் இருக்கவில்லை. இஸ்ரவேலர்கள் இந்த பொய் மார்க்கத்தில் அதிகமாய் ஈடுபட்டார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தார்கள். அத்தகைய அஞ்ஞான நடைமுறைகளை சொந்தமாக்குகிற வகையில் நடந்தார்கள். இதே போன்ற விபச்சாரம் சபையின் இருண்ட காலத்தின் போது நடைபெற்றது. அஞ்ஞான மார்க்கத்துடன் கிறிஸ்துவ மார்க்கம் வேசித்தனம் பண்ணியது. சீக்கிரமே தேவர்கள் தேவதைகளின் சிலைகளை புனிதர்கள் என பக்தியுடன் பணிந்தார்கள். மாய சடங்குகள் மலிந்தன. மேலும் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஒருவன் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்தான், நோக்கம் கொண்டான். தானியேல் 7 வசனம் 25. அதாவது தேவனுடைய காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்தான். இந்த எதிரி தன்னை வெளிப்படையாக காட்டவில்லை. ஆகாபை யேசபேலின் அழகு மயக்கியது போல அஞ்ஞான மார்க்கம் மருட்சியான வகையில் உள்ளே புகுந்தது. அது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. அது தன்னை பக்தியுள்ளதென அழைத்தது. அதுபோல யெசபேலும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொன்னாள். ஆனால் அது ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாயாக இருந்தது. அது கிறிஸ்துவ மார்க்கத்தை வெற்றிகரமாக ஏமாற்றிய போது தன் உண்மையான நிறத்தை காட்டியது. யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தது போல. 1 ராஜாக்கள் 18 வசனம் 4. போப் மார்க்கம் லட்சக்கணக்கானவர்களை கொன்று பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. தானியேல் 7 வசனம் 21. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மிகவும் அந்தகாரமான காலங்களில் நான் உமது பலத்தையும் உமது திடத்தையும் உமது சகிப்புத்தன்மையும் பற்றி கொள்ளுகிறேன். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 31 வசனம் 6. அதிக ஆராய்ச்சிக்கு யோவான் 15 18-20 வசனங்கள், அப்போஸ்தலர் 20 29 30, 2 தெசலோனிக்கேயர் 2 3-4 வசனங்கள். ஆமேன்.